Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ செஷனில் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் இந்த கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரவுட்டிங் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரவுட்டிங் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஏன்னா ரவுட்டிங் கான்செப்டில் தான் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி ரவுட்டிங் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஒரு ரவுட்ரு இன்டைரக்ட் கனெக்டட் நெட்வொர்க்கை லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அந்த ரவுட்ரு ரவுட்டிங் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி ஒரு ரவுட்ரு இன்னொரு ரவுட்டர்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். ஸோ அதுக்கு தான் நம்ம ரவுட்டிங் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ரவுட்டிங்கில் தான் இந்த ஏடி வேல்யூ வருது. ஸோ இந்த ரவுட்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாட்டிக் ரவுட்டிங்காகவும் இருக்கலாம், இல்லை டைனமிக் ரவுட்டிங்காகவும் இருக்கலாம். ஸோ ரெண்டுலேயுமே அந்த ஏடி வேல்யூ வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய எக்ஸாம்பிள் சினாரியோ. ஸோ இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் 5 ரவுட்ரு யூஸ் பண்ணுறேன். R1, R2, R3, R4, R5. ஸோ இங்கே PC1, இங்கே சர்வர். இந்த 5 ரவுட்டர்லையுமே நான் என்ன ரவுட்டிங் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறேன்னா EHRP ரவுட்டிங் ப்ரோட்டோகாலும் யூஸ் பண்ணுறேன். சேம் டைம் OSPF ரவுட்டிங் ப்ரோட்டோகாலும் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த 2 ரவுட்டிங் ப்ரோட்டோகால் மூலமாக R1 ரவுட்டருக்கு R2 ரவுட்டர் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுது. அதே மாதிரி R4 ரவுட்டரும் R1க்கு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுது. எப்படி இந்த சர்வர் ரீச் பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ EHRP R1 ரவுட்டர் EHRPயோட ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு பேக்கெட் சென்ட் பண்ணுமா, இல்லை OSPFோட ரவுட்டிங் ப்ரோட்டோகாலோட இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி பேக்கெட் டெஸ்டினேஷன் நெட்வொர்க் சென்ட் பண்ணுமா. ஸோ எந்த ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ போத் ரெண்டுமே யூஸ் பண்ணுவோமா, இல்லை OSPF யூஸ் பண்ணுவோமா, இல்லை EHRP யூஸ் பண்ணுவோமா. ஸோ இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 ரவுட்டிங் ப்ரோட்டோகாலுமே நம்மளோட டெஸ்டினேஷன் நெட்வொர்க்கோட இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணும். OSPFும் அந்த டெஸ்டினேஷன் நெட்வொர்க்கோட இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணும். EHRPயும் அந்த டெஸ்டினேஷன் நெட்வொர்க்கோட இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணும். ஸோ இப்போ R1 டிசைட் பண்ணும். ஸோ நம்ம எந்த ரவுட்டிங் ப்ரோட்டோகாலோட இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ R1 சிம்பிளாக நீ R2 ரவுட்டர் வழியாக போ, இல்லை R3 ரவுட்டர் வழியாக போங்கிற மாதிரி டிசைட் பண்ணாது. ஸோ அது என்ன செக் பண்ணணும்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் அந்த வேல்யூ செக் பண்ணும். ஒரு ரவுட்ரு ஒரு ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ஒரு ரவுட்டருக்கு சென்ட் பண்ணுதுன்னா அந்த ரவுட்டிங் இன்ஃபர்மேஷனில் மெட்ரிக் வேல்யூ இருக்கும், ப்ளஸ் ஏடி வேல்யூ இருக்கும். ஸோ அந்த ஏடி வேல்யூ பேஸ் பண்ணி தான் அந்த ரவுட்ரு எந்த ரவுட்டிங் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுங்கிறது டிசைட் பண்ணும். ஸோ இது எப்போ எந்த சினாரியோவில் இது மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 3 ரவுட்ரு யூஸ் பண்ணுறீங்கன்னா 3 ரவுட்ருலையுமே நீங்கள் சேம் டைமில் 2 ரவுட்டிங் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அது ஏடி வேல்யூ செக் பண்ணும். ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க, ஷார்ட் ஃபார்மாக ஏடின்னு சொல்லுவாங்க, ஏடி வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏடி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸோட வேல்யூவோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 to 255. ஸோ இதெல்லாம் ப்ரீ டிஃபைன் வேல்யூ. இப்போ ஒரு ரவுட்டரில் டேரெக்டாக ஒரு நெட்வொர்க் கனெக்ட் ஆகிருக்குதுன்னா அதோட ஏடி வேல்யூ 0. இதே நீங்கள் ஸ்டாட்டிக் ரவுட் கான்ஃபிக் பண்ணிங்கன்னா அந்த நெட்வொர்க்கோட ஏடி வேல்யூ 1. EHRP ரவுட்டிங் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதோட ஏடி வேல்யூ 90. OSPF ரவுட்டிங் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஏடி வேல்யூ 110. ரிப்போட ரவுட்டிங் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஏடி வேல்யூ 120. ஸோ இப்போ இது என்னோட எக்ஸாம்பிள்னு இது. இப்போ ஒரு ரவுட்டரோட ரவுட்டிங் டேபிள் நான் இது பேஸ் பண்ணிக்கிறேன். ஷோ ஐபி ரவுட் கொடுத்தோம்னா நமக்கு ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் வரும். இப்போ இப்போ நான் ரிப் யூஸ் பண்ணி ரிப் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி ஏதோ நெட்வொர்க் லேர்ன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்குது தெரியுங்களா. ஸோ இதுதான் ஏடி வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட இந்த நெட்வொர்க் நான் ரீச் பண்ணணும்னா ரிப் மூலமாக ரீச் பண்ணணும். அதோட ஏடி வேல்யூ 120. ஸோ இது மெட்ரிக் வேல்யூ. ஸோ இதை நீங்கள் இப்போதைக்கு விட்டுருங்க. ஸோ அது நம்ம வேற ஒரு செப்பரேட் வீடியோ செஷனில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் ரவுட் மூலமாக ஒரு நெட்வொர்க் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஏடி வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ இது எல்லாமே டைரக்ட் கனெக்டட் நெட்வொர்க். டைரக்ட் கனெக்டட் நெட்வொர்க்னாவே அதோட ஏடி வேல்யூ 0. ஆனால் இதில் உங்களுக்கு ஷோ ஆகாது. அதுக்கு பதில் உங்களுக்கு டைரக்ட்லி கனெக்டட்னு வரும். ஸோ இப்போ இதில் ரிப் இருக்கு, ஸ்டாட்டிக் ரவுட் இருக்கு. இப்போ இந்த ரெண்டுமே சேம். இங்கே 2 to 2 இது டிஃப்ரெண்ட் நெட்வொர்க், இது டிஃப்ரெண்ட் நெட்வொர்க். ஸோ இன்கேஸ் இது ரெண்டுமே சேம் நெட்வொர்க்காக இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ இதோட ஏடி வேல்யூ இங்கே 120, இங்கே 1. ஸோ அப்போ ரவுட்ரு எதை ப்ரிஃபர் பண்ணணும்னா ஸ்டாட்டிக் தான் ப்ரிஃபர் பண்ணும். ஏன்னா எந்த ரவுட்டிங் இன்ஃபர்மேஷனோட ஏடி வேல்யூ கம்மியோ அதோட ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் தான் ப்ரிஃபர் பண்ணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1. ஸோ இதுதான் லோயர். ஸோ அப்போ இதுதான் ப்ரிஃபர் பண்ணும். ஏன்னா இது 120. ஸோ ஏடி வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ ஸோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த பாத் ட்ரஸ்ட் வர்த்தினஸ். ஸோ அதனால் லோயர் வேல்யூ தான் பெட்டர். ஸோ அதான் லோயர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் தான் பெட்டர். ஏன்னா இப்போ டைரக்ட் கனெக்டட் நெட்வொர்க், டைரக்ட் கனெக்டட் ரவுட்னா அதோட ஏடி வேல்யூ 0. ஸோ அப்போ கண்டிப்பாக இதோட பெட்டராக எதுவும் இருக்காது. ஸோ அதனால் ரவுட்டர் டைரக்ட் கனெக்டட் நெட்வொர்க் ப்ரிஃபர் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ரவுட்டோட
லோயர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் வந்து 1 ஏன்னா வந்து நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து மேனுவலாக வந்து கான்ஃபிகர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த பாத்து வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதோட ஏடி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. நெக்ஸ்ட் வந்து EHRP அதோட ஏடி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 90. ஸோ இது வந்து சிஸ்கோ ப்ரொப்ரைட்டரி ப்ரோட்டோகால். அதே மாதிரி OSPF ஓட ஏடி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 110. ரிப்போட ஏடி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 120. ஸோ இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள் செனாரியோவில் வந்து அட் அ டைமில் வந்து OSPF யூஸ் பண்ணுறோம், EHRP யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ரவுட்டிங் டேபிளில் வந்து ஏடி வேல்யூ வந்து 90. ஸோ OSPF ஓட ஏடி வேல்யூ வந்து 110. ஸோ அப்போ வந்து அந்த ரவுட் வந்து எதை சூஸ் பண்ணணும்னா ஏடி வேல்யூ வந்து 90, அதாவது EHRP தான் சூஸ் பண்ணோம். ஏன்னா EHRPயோட ஏடி வேல்யூ தான் வந்து 90, அது வந்து OSPFோட கம்மி. ஸோ அதனால் இந்த சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா R1 ரவுட் வந்து EHRPயோட ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி வந்து அந்த சர்வர் வந்து ரீச் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது கொரீஸ் இருந்துச்சுனாலும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், உங்கள் நெட்ஒர்க்கில் வந்து நீங்கள் 2 ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் வந்து சேம் டைமில் யூஸ் பண்ணுறீங்க. ஒன்று வந்து OSPF, ஒன்று வந்து EHRP. ஸோ இந்த போத் ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலுமே வந்து உங்களுக்கு R1 ரவுட்டுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ OSPF வந்து அதோட ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா டெஸ்டினேஷன் நெட்ஒர்க் வந்து 192.168.100.0/25 ப்ரொவைட் பண்ணுது. EHRP வந்து அதோட ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து 192.168.100.0/24 ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இப்போ அந்த R1 ரவுட்டர் வந்து எந்த ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ் பண்ணும்? ரெண்டுமே யூஸ் பண்ணுமா, இல்லை OSPF யூஸ் பண்ணுமா, இல்லை EHRP யூஸ் பண்ணுமா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், தப்போ ரைட்டோ. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து இதோட ஆன்சர் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.